அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். அதனுடைய பயன் தான் கிடைச்சது. அதனால இது போய் நினைச்சிட்டு நடக்காது அப்படியா ஒண்ணு பாட்டில வந்து பிரச்சனை இருக்குது. அதனால சொல்றாங்க கெட்டதுலயும் நல்லது என்ன அப்படின்னா பாடி இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க துக்கத்தோட ரெண்டாவது இதுக்கான கேட்டுக்காத நான் போ மெசேஜ் பண்ணிட்டேன் உட்காந்து கேட்டு இப்படி வந்துடுவான்னு வச்சேன். திடீர்னு 10 நாள் கேட்ட இப்ப நேற்று செத்து போட்ட மாதிரி உங்களுக்கு எழுதிச்சா இல்ல இன்னொரு விஷயம் பெரிய ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்களா வர்ற பசங்க அத்தனை பேரும் அப்பா நாங்க இருக்கிறோம்ப்பா நாங்க இருக்கிறோம்னு சொன்னா என் மனசு ஒரு பையன் இழந்தோம் 48,000 பேர் நமக்கு இருக்காங்க. அதனால இதை வந்து பெருசா எடுத்துக்காங்க. இதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி மைண்ட் வந்துச்சா ஈஸ்வரர் இல்லைன்னா நெஞ்சு வலிக்காது. ஐயோ நான் அந்த மைண்ட் எனக்கு வந்ததுனாலதான் சரி நம்ம பொங்கல் சக்தி சொன்னா ஒரு குழந்தை போலியோ வந்துடுச்சு. இந்தியாவில் எல்லா நாட்டும் போய் வயசு பண்ணி பார்த்தா முடியல. அப்புறம் ஒரு நாள் தோணுச்சு தமிழ்நாட்டில் அத்தனை போலியோ குழந்தையும் நம்ம எடுத்து வளர்க்கணுக்காக கடவுள் குழந்தை கொடுத்தாருன்னு இப்போ கம்ப்ளீட் சொன்னாட்டு மாற்றுத்திறன் குழந்தை போல சக்தி வளர்க்கலாம் சொல்றாரு. அப்படியா தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாற்றுத்திறன் எங்கதான் உள்ள வளர்க்குறாங்க குழந்தை ஒரு பயிர் போறாங்க. அப்படி அந்த மைண்ட் செட் நீங்க நிச்சயக்காக அதுதான் 48,000 பேர் 4,000 பேர் உயர்வரையில் இருக்கிறாங்க. 44,000 பேர் அரசு முறை அனைத்து நன்மைகளையும் இருக்காங்க. அத்தனை பேருமே கதறி கணக்கு செஞ்ச புண்ணியம் வந்து அவ்வளவு ஒதுங்கி என் பசங்க பையனே பசங்க 150 யூனிட் கொடுத்து 8 நாள் அவங்க பட்ட கஷ்டம் அதனுடைய பயன் தான் கிடைச்சது. அதனால இது போய் நினைச்சிட்டு நடக்காது அப்படியா ஒண்ணு பாட்டில வந்து பிரச்சனை இருக்குது. அதனால சொல்றாங்க கெட்டதுலயும் நல்லது என்ன அப்படின்னா பாடி இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க துக்கத்தோட ரெண்டாவது இதுக்கான கேட்டுக்காத நான் போ மெசேஜ் பண்ணிட்டேன் உட்காந்து கேட்டு இப்படி வந்துடுவான்னு வச்சேன். திடீர்னு 10 நாள் கேட்ட இப்ப நேற்று செத்து போட்ட மாதிரி உங்களுக்கு எழுதிச்சா இல்ல இன்னொரு விஷயம் பெரிய ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்களா வர்ற பசங்க அத்தனை பேரும் அப்பா நாங்க இருக்கிறோம்ப்பா நாங்க இருக்கிறோம்னு சொன்னா என் மனசு ஒரு பையன் இழந்தோம் 48,000 பேர் நமக்கு இருக்காங்க. அதனால இதை வந்து பெருசா எடுத்துக்காங்க. இதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி மைண்ட் வந்துச்சா ஈஸ்வரர் இல்லைன்னா நெஞ்சு வலிக்காது. ஐயோ நான் அந்த மைண்ட் எனக்கு வந்ததுனாலதான் சரி நம்ம பொங்கல் சக்தி சொன்னா ஒரு குழந்தை போலியோ வந்துடுச்சு. இந்தியாவில் எல்லா நாட்டும் போய் வயசு பண்ணி பார்த்தா முடியல. அப்புறம் ஒரு நாள் தோணுச்சு தமிழ்நாட்டில் அத்தனை போலியோ குழந்தையும் நம்ம எடுத்து வளர்க்கணுக்காக கடவுள் குழந்தை கொடுத்தாருன்னு இப்போ கம்ப்ளீட் சொன்னாட்டு மாற்றுத்திறன் குழந்தை போல சக்தி வளர்க்கலாம் சொல்றாரு. அப்படியா தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாற்றுத்திறன் எங்கதான் உள்ள வளர்க்குறாங்க. குழந்தை ஒரு பயிர் போறாங்க. அப்படி அந்த மைண்ட் செட் நீங்க நிச்சயக்காக அதுதான் 48,000 பேர் 4,000 பேர் உயர்வரையில் இருக்கிறாங்க. 44,000 பேர் அரசு முறை அனைத்து நன்மைகளையும் இருக்காங்க. அத்தனை பேருமே கதறி கணக்கு செஞ்ச புண்ணியம் வந்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.